ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இப்போதாம்மா சனியே பயிற்சியானார், இதுக்குள்ள வக்ர பயிற்சி பலன்களா அப்படின்னு. ஆமாம்மா, சனி பயிற்சியானார், பயிற்சியாகி ரொம்ப நாள் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. இதை வக்ரகதின்னு சொல்லுவாங்க, வக்ர பயிற்சின்னு சொல்லுவாங்க. இந்த வக்ர பயிற்சி அப்படின்னு சனி வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மீனத்துலேருந்து அவர் நேராக திரும்பி கும்பத்துக்கு வர போகிறாரா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுமா. மீனத்துலேருந்து கும்பத்துக்கு வர்றதில்ல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பாதங்களை கடக்கிறாரு அப்படின்னா. முதல்ல இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி அடையக்கூடிய காலகட்டம் என்ன அப்படின்னா, ஜூலை மாதம் 27 டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் அப்ராக்சிமேட்லி 138 நாட்கள். இந்த 138 நாட்கள் நிறைய பேரோட வாழ்க்கையில ஒரு சின்ன அளவிலாவது மாற்றம் அப்படின்றது நிதர்சனமா உண்டுமா. எந்த விதத்துல மாற்றம், பிளஸ்ஸா மைனஸா, அது வந்து நம்ம பதிவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ரெட்ரோகிரேட் ஆகும் காலம் என்னங்க தோராயமா நடக்கும் அப்படின்னு ரிவ்யூ, கர்மிக் லெசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. பழைய விஷயங்கள் திருப்பி நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆகும். இந்த விஷயம் ஏற்கனவே நம்ம ஒரு முறை அனுபவிச்சிட்டோமே, இது ஏற்கனவே நம்ம லைஃப்பில் நடந்திருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் திரும்பி திரும்பி வரும் அப்படின்னு சொல்லலாம். அது சந்தோஷமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, கஷ்டமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, நிறைய நேரம் நம்மளுக்கு தோணும் ஒய் திஸ் டிலே. உறவுகள் எல்லாம் டெஸ்ட் மூடில் போகிற மாதிரி தோணும். முடிவுகள் தாமதம் ஆனால் நிரந்தரம். கவலைப்பட வேண்டாம். அப்போ இந்த சனி ரெட்ரோகிரேட் ஆகிறது அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு நடக்காது அப்படின்னு யோசிச்ச விஷயம் நடக்கும். நடக்கும் அப்படின்னு யோசிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தடைகள் தாமதங்களோடு செல்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வரும். அது வந்து யார் யாருக்கு என்னென்ன மாதிரி வரப்போகுது, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது, இந்த வக்ர பயிற்சி காலம் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஆல்ரெடி சனி உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் தாங்க இருக்கார். ஆல்ரெடி நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் தான் இருக்கார். ஆனால் ஆல்ரெடி எந்த நல்லதும் நடக்கலையே, அதனால தானே நாங்கள் வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் வந்து மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுது. ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா நான் சொன்னது உண்மை. ஆல்ரெடி சனி பகவான் சகாய சனியாக தான் இருக்கார். எல்லா நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் தான் அவர் இருக்கார். 2028 வரைக்கும் அவர் சகாய சனியாக தான் இருப்பார். சரி, அவர் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காருன்றீங்களே, அப்போ என்ன மாதிரி நல்ல பலன்கள் வரப்போகுது? இல்லை வந்து சனி ஹெல்ப் பண்ணுறதுக்கு பதில் மாறி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கெடுக்க போகிறாரா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி இருக்குது. அப்படின்னா ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னாங்க, சனி பகவான் சகாய சனியாக இருக்கார். அவர் வக்ரகதி அடைஞ்சாரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அப்படின்றது அவரோட டெஸ்டினி. அது வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சே தீர்வார், அடைஞ்சே அவர் தீர்வார். நம்ம பெருசாக நம்மளை பற்றி வந்து நம்மளுக்கு பெருசாக கர்வம், நம்மளை பற்றி நம்மளுக்கு வந்து ஒரு உயரிய எண்ணம் இருக்குதோ இல்லையோ, சனி பகவானை பற்றின எண்ணம் நம்மளுக்கு வேணும் தான். அவர் ஒரு உயரிய எண்ணம் அப்படின்றத ஒரு மேலே வைக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, அவர் என்ன கொடுக்குறாரோ அது கொடுத்தே தீர்வார். நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்லது கொடுக்க போறாரு. ஸோ பெருசாக கவலைப்பட வேண்டாம். சரி, இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி, வக்ரகதி அடைஞ்சா என்ன, குருனோட உச்ச பார்வை சனி மேலே தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் அவர் எல்லா நல்லதும் கொடுக்க தான் போறார். ஸோ நோ நீட் டு வரி. அப்போ அவர் நல்லது செய்ய போறாருன்றது நீங்கள் சொல்றது எனக்கு புரியுது. வேற ஏதாவது அடிஷ்னலாக கொசுறு ஏதாவது இருக்கா, இல்லை அடிஷ்னலாக நல்லது இந்த ஏதாவது நடக்க போதா, இல்லை அடிஷ்னலாக நாங்கள் எதுலையாவது கவனமாக இருக்கணுமா அப்படின்னா, அடிஷ்னலாக ஒரு நல்லது நடக்கும். என்ன அப்படின்னா, சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மற்றும் 2க்கு அதிபன். உங்கள் சுயஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். நான் வந்து இந்த 7 நாட்டு சனியும் போது வாழ்க்கைன்னா என்னன்னு எனக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சு. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் 7 நாட்டு சனியும் போது வாழ்க்கைன்னா என்னன்றது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நம்மளோட மனசு வந்து பாருங்கள் ரொம்ப தெளிஞ்ச நீரோடை போல் இருக்கும். கொஞ்ச நாள் அப்படி இருக்கும். அப்புறம் திருப்பி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறிடும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சிச்சு. என்னை சுற்றி உள்ள சொந்தங்கள் எல்லாருமே யார் அப்படின்றத நான் தெளிவாக புரிஞ்சுக்கிறேன். இவ்வளோ நாள் வரைக்கும் நான் எல்லாரையும் வெள்ளை கண்ணாடி போட்டுட்டு பார்த்தேன். எல்லாரும் என் கண்ணுக்கு நல்லவங்களாவே தெரிஞ்சாங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை எது, நீலம் எது, என் உறவுகளில் சிவப்பு எதுன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்டு. இப்போ நான் யோசிக்கிறேன், எல்லாருக்காகவும் வாழ்ந்து நம்ம என்னத்தை கண்டோம், நம்ம ஏன் நம்மளுக்காக வாழக்கூடாது? 10 ரூபாய் நம்ம கையில் வச்சுருந்தா கூட என்ன பண்ணுவோம், அடடா குழந்தைக்கு 10 ரூபாய் இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு டீ குடிக்கிறது வீட்டில் போய் டீ குடிச்சிக்கலாம். வெளியே குடிச்சா டீ வந்து 5 ரூபாய் வருது. வீட்டுக்கு போய் குடிச்சு ஒரு ரொம்ப சிம்பிளாக ஒரு 1/2 லிட்டர் பேக்கெட் வாங்கினா எல்லாரும் குடிக்கலாம். முக்கியமாக நம்ம குழந்தை பெரிய கிளாஸ் ஹார்லிக்ஸ் குடிக்கும். அந்த 10 ரூபாய்க்கு நம்ம குழந்தைக்கு ஹார்லிக்ஸ் வாங்கி போடலாம். இதுதான் ஒவ்வொரு அம்மானோட எண்ணம். அம்மானோட எண்ணம் மட்டும் இல்லை, மகர ராசி அன்பர்களோட பெரும்பாலோட எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ப்ரையாரிட்டி. எங்களுக்கு குடும்பத்தினோட சந்தோஷம் எனக்கு முக்கியம். மெழுகுவத்திகள் மாதிரி வாழ்ந்து 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 குடும்பத்துக்காக வெளிச்சத்தை கொடுத்து 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 நான் கருகி போய் நிற்கிறையா.
இதுதான் மகரம். இப்ப அப்படி எல்லாம் செஞ்சோம், யாருமே நம்மள பார்க்கலையே, நம்ம கஷ்ட காலத்துல யாருமே நம்மளுக்கு கை கொடுத்து உதவலையே, அட காசு கொடுத்து உதவ வேண்டாம், ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தை, எல்லாரும் நம்மள பார்க்கறதே அவாய்ட் பண்ணாங்களே, நம்மள வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கார்னர் பண்ணாங்களே, இப்படி எல்லாம் யோசிக்கிறவங்க இப்ப யோசிப்பீங்க, நம்ம நமக்காக வாழணும். ஊர்ல வந்து பாரு, என் கூட படிச்சோம்லாம் வெளிநாட்டுல போய் வேலைக்கு சேர்ந்துட்டா, ஊருக்கு வரும்போது ஜம்முன்னு நல்ல கோட்டு சூட்டு பூட்டு எல்லாம் போட்டு வர. எனக்கும் ஒரு ஆசை நம்ம அதெல்லாம் போடணும்னு, எனக்கும் ஒரு ஆசை நம்ம வந்து கொஞ்சம் கெத்தா நல்ல ஒரு கார் வாங்கணும்னு, எனக்கும் ஒரு ஆசை வெளிநாடுலாம் போகணும்னு. வாழ்க்கையில என்ன இருக்கு, ஒரு வாழ்க்கை தானே, சந்தோஷமா வாழலாமே. வெளிநாடு போகணும்னு ஆசை, எனக்கும் ஒரு ஆசை, ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணலாம். இப்படி என்ன ஆசைகள், எனக்கும் ஒரு ஆசை, எனக்கும் ஒரு ஆசை, எனக்கும் ஒரு ஆசை. அந்த ஆசையெல்லாம் நிறைவேறாமையே இருந்துச்சுன்னா அதுல சில ஆசைகள் இந்த காலகட்டத்தில் நீங்க நிறைவேற்றுவீங்க. சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பாரு, நீங்க சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க. ஃபர்ஸ்ட் பிளஸ். 2வது, குடும்பத்துக்காக ஒரு வீடு வாங்கணும்யா. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், என் மனைவி குழந்தைங்களுக்காக எல்லாம் கூட்டு குடும்பமா இருந்தோம், இப்போ பிரிஞ்சுட்டோம். என் மனைவி குழந்தைங்களுக்காக ஒரு நல்ல கம்ஃபர்டான வீடு வாங்கணும். என் மனைவி குழந்தைங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் வாங்கணும். என் கணவர் என் குழந்தைங்களுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும். என் கணவர் என் குழந்தைங்களுக்காக என்னோட வேலையில சேவிங்ஸ் அப்படின்றது வைக்கணும், ஆன்செட் ஆப்பர்ச்சுனிட்டி போகணும். இப்படி நிறைய ஆசைகள். என் குடும்ப சந்தோஷத்துக்காக நான் இது செய்யணும், அது செய்யணும், இது செஞ்சா நல்லா இருக்கும், இது கிடைச்சா நல்லா இருக்கும், குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு வீடு வாங்கினா போதும். இப்படிலாம் ஆசைப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அந்த உங்க குடும்பம் சார்ந்து நீங்க எத்தனை ஆசைகள் வச்சீங்க அதுல சில ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம், சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சு குருனோட பார்வையில இருக்க சனி இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயத்தை கொடுப்பா. அதுக்கும் மேல உங்க குடும்பத்து உறுப்பினர்கள் உங்களை புரிஞ்சுப்பாங்க. பாவம், அவனுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும், அவளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும். உங்களோட சொல்வாக்கு செல்வாக்கு குடும்பத்துல அதிகரிக்கும். சூப்பர். சரி, அதுக்கப்புறம் கடைசி 40 நாட்கள் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு, குருனோட பார்வை கிடையாது. அப்ப என்ன ஆகும்னா திருப்பி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். 7 நாட்டு சனியில தொழிலாம் இழுத்து மூடிட்டோம் பார்த்தீங்களா, திருப்பி இன்வெஸ்டர் வந்திருக்காங்க, இப்ப திருப்பி புதுசா தொழில் தொடங்க ஆரம்பிக்கிறது. இன்வெஸ்டரே இல்லை, பட் நானா திருப்பி நான் ஆரம்பிக்கிறேன், திருப்பி முதல்ல இருந்து நான் புள்ளியார் சொல்லி போடுறேன், முதல்ல இருந்து நான் அப்படின்ற மாதிரி இந்த காலகட்டம் அமையும். ஹார்ட் ஒர்க் டெஸ்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். திருப்பி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பா டெவலப் ஆவீங்க, டோன்ட் வரி. வாழ்த்துக்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க அம்மா, நானும் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது எனக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறோம், ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும், அம்மா எங்களுடைய சுய ஜாதகம் நாங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்குமா. குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு, குழந்தைங்களால கடுமையான மன உளைச்சல் ஆளாகி இருக்கும், எப்ப வீடு கட்டுவோம், எப்ப குழந்தைங்களுக்கு திருமண பிராப்தம் கூடி வரும், இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. அப்படின்னா இந்த அத்துணை கேள்விகளுக்கும் பதில் நம்ம எது மூலியமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளோட சுய ஜாதகத்துல ரொம்ப தெளிவா தெரியும். இது நடக்கும், இது நடக்காது, இது நல்லா கரெக்டா போகும், இது நடந்தா தப்பா போகும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஆக உங்க சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கோ. தேங்க்யூ. எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கையே வெள்ளம் வருது, ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சிருந்தா வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை, சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறாரு. பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து, இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்ற. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால்
திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்கள்ல நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவரு முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா, இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.